ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கு யப்னா சமையலில் நான் பாகக்காய் கறி வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த பாகக்காய் பெரிய பெரிய பாகக்காய் 4 பாகக்காய் வெட்டி வச்சுக்கிறேன். அதுக்கு வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம் மட்டும் வெட்டி வச்சுக்கிறேன். மற்றது உள்ளி, மற்றது கருவேப்பிலை, இதெல்லாம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். இதுக்கு மெயின் வந்து புளி கணக்க விட்டால் பாகக்காய் கயறாது. மற்றது தேங்காய் பால், உப்பு, மஞ்சள் பவுடர், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு என்ன போகிறேன். இப்போ இது சட்டியை சூடாக்க வச்சுட்டு அதுக்கு பாகக்காயை போட வேணும். போட்டுட்டு அதுக்கு மெயினாக இந்த புளி இருக்குது தானே, புளியை நல்லா ஊற்ற வேணும். இந்தளவு புளி கரைச்சி வச்சு நான் ஒரு 3-4 பாக்களவு புளி எடுத்து புளிஞ்சு வச்சுருந்தான். அது கரைச்சி வச்சுருந்தான். அதை விடுறேன். அந்த தண்ணியாக விடணும். புளியத்தான் ஊற விடணும். புளியில் இந்த மட்டத்துக்கு இருக்க வேணும். இந்த பாகக்காயோட மட்டும் அளவுக்கு தண்ணி இருக்க வேணும். அப்புறம் கடைசியாக தான் தாளித்து போட வேணும். விட்டுட்டு பிறகு உப்பும் போடணும். உப்பு ஒரு கரண்டி இப்போ போட்டிருக்கிறேன், கல்லுப்பு. மற்றது வெங்காயம், இந்தளவு வெங்காயத்தை முதல் போட்டுட்டு மிச்சத்தை தாளித்து போடலாம். மற்றது உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மற்றது மஞ்சள் பவுடர், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூட போட்டால் நல்ல வெப்பாக இருக்கும். எல்லாம் போட்டு உப்பு, புளி, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இப்படி கலக்கி விட்டுட்டு நல்ல அவிய மூடி விட வேணும். அது அந்த புளி தான் கூட. அப்போ தான் அந்த கயப்பு இதாது நல்லா இருக்கும். பாவக்காய் கயப்பே இருக்காது. அதான் நான் இதை மூடி விடச்சு விட்டுட்டு நல்ல பற்றி கொண்டு வந்த பிறகு தாளித்து போடுறது. இப்போ கூடுதலாக எல்லா கறியும் தாளித்து போட்டு தான் வைக்கிறது. ஆனால் இப்படித்தான் ஊரில் அம்மாவையெல்லாம் வைக்கிறது. இப்படி செய்து போட்டு அப்புறம் கடைசியாக தாளித்து போடு. இந்த புளியிலேயே நல்லா அவிஞ்சபடியாக கயப்பே இருக்காது. பால் நல்லா திக்க விட வேணும். பாலை விட்டு இன்னும் அப்படியே நல்லா ஒட்ட வரணும், ஒட்ட அவியணும். இப்போ பாருங்க, எல்லாம் கறி நல்லா இங்கேருந்து வந்துட்டு திரட்டெல்லாம் வந்துட்டு நல்லா பாகக்காய். ஆனால் இப்படி நிறைய புளி விட்டு இப்படி வைக்க பாகக்காயோட தண்ணியே வேறையாக இருக்குது. இப்போ சில பேர் கைக்கு வந்து கறியே வைக்கணும். அப்படி ஆனாக்கள் இப்படி பாகக்காய் இந்த புளியை விட்டு இந்த தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணியை விட்டு ஊற அப்படி அவிச்சு இப்படி செய்தால் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாலும் நல்லா விழவணும். மற்றது கடைசியாக அந்த இப்போ தாளித்து போடலாம். இங்கே வேறு நான் மற்ற இடத்துல தாளிக்கிறேன் போட்டு தாளிக்கிறேன். போடலாம் தாளித்து. ஓகே, இந்த பாகக்காய் கறி ரெடி ஆகிட்டு. இது யப்னா ஸ்டைலில் செய்த பாகக்காய் கறி. இது வந்து சோறுக்கு தான் கூட நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சைவக்கறிக்கு பாகக்காய் கறி தான் கூட நல்லா. மற்ற கறியோடையும் சாப்பிடலாம். ஆனால் சைவக்கறிக்கு ஒரு தனி இது. இப்படி காய்ச்சி பாருங்க. அப்படி பாகக்காய்க்கு வந்து இருக்கிறார்கள் இப்படி காய்ச்சி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா
இதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.